ராதிகாவும் ஈஸ்வரியும் பார்த்துக்கலாம் அடிக்கடி சண்டை போட்டே இருக்காங்க. கோபி வந்துட்டு என்னதான் சமாதானப்படுத்துகிறான்னு வந்துட்டு அவங்க சண்டையை தவிர்க்கவே முடியல. என்னடா இவங்க எல்லாம் பாக்கியாவும் ராதிகாவுமே சமாதானம் ஆகிட்டாங்க. ஆனால் அம்மாவும் ராதிகாவும் பார்த்திங்கன்னா சமாதானமே ஆக மாட்டாங்க. அடிக்கடி சண்டை போட்டுனே இருக்காங்க. அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்திங்கன்னா மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா செந்தில் வர்றாரு. செந்தில் பார்த்து கோபி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாடா எப்படா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்க அவங்களுமே வந்துட்டு அப்படி நல்லா இருக்குடா முன்னோட இப்போ நல்லா அழகாக ஸ்லிம் ஆகிட்டு அதுவும் இல்லாத ரொம்ப உடம்பெல்லாம் தேறிட்டு இருக்கு போல் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் ஈஸ்வரி பார்த்துட்டு பாப்பா எப்படி இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தேன் முன்னோட இப்போ நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லலாம். ஆமாம்மா நானே வந்தபோது ஆச்சரியப்பட்டேன் எப்படி இருக்கானோன்னு நினச்சி வந்தேன். இப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது அவன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி இருந்துட்டு எல்லாம் இருக்கிற இடம் தான் முக்கியம். அதுவும் இல்லாத எங்கள் பசங்களோட ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருக்கான்ல அதனால தான் இப்போ இன்னும் பெட்டராக ஹெல்த்தெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு ராதிகா பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தனியாக பேசிட்டோம். ஏதோ பிஸ்னஸ் விஷயமா முக்கியமான விஷயமா பேச வந்திருக்காரு. நாம் இப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் கோபியுமே வந்து சுதாரிச்சுட்டு ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு தனியாக வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு பார்த்திங்கன்னா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மின்னியோட இப்போ நல்லா இருக்குடா அதுவும் இல்லாத 2 பொண்டாட்டி கூட ஜாலியாக சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் கூட இங்கே வரும்போது ரொம்ப பயந்துட்டு வந்தேன். எப்படி இங்கே வருவாளோ பாக்கியை விடுவாளோ இல்லையோன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் பாக்கியாவை மேந்துட்டு கேஷுவலாக உள்ளே விட்டு அதுவும் இல்லாத அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. எனக்கு இப்போ ரொம்ப தான் சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்ல ஏதோ ஒன்று நல்லபடியாக இருந்தால் சரிடான்னு சொல்லிட்டு செந்தில் பார்த்திங்கன்னா பேசி முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த ராதிகா பார்த்திங்கன்னா என்ன சொன்னீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட 2 பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் தான் உங்களோட மனைவி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? பாக்கியா வந்துட்டு முன்னாள் மனைவி தான். இப்போ வந்து அவங்க யாரோ நான் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ல ஆமாம் கண்டிப்பாக நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இந்த ஐஸ் வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்ல அவள் ஜஸ்ட்டு என் உயிரை காப்பாற்றுறேன் அதுக்கோசம் அவளுக்கு என் மேலே மரியாதை இருக்க தவிர மற்றபடி அவன் மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல ஆமாம்மா நீங்கள் இப்போ வர நடந்துக்கிறதெல்லாம் சுத்தம் சரியில்லை வர பாக்கிய பக்கம் சாயிருங்க அவங்க கூட ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருக்குங்க. ஒரு காலத்தில் பாக்கிய என்னவே கண்டா பிடிக்காது எரிஞ்சு விழுவுங்க. இப்போ என்னடான்னா பாக்கியா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஆளே மாட்டிங்க கோபி அப்படின்னு சொல்லி ராதிகா திட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் என் உயிரை காப்பாற்றிருக்கா அதுவும் இல்லாத என் மானத்தையும் காப்பாற்றிருக்கா அந்த நன்றி கடனுக்காக தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாத இப்போ வர பாக்கியம் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல நீங்கள் வர அவளை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவே இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்திங்கன்னா திருப்பி கோபி கூட சண்டை போடுறாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோபி பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்திடுறாங்க. அப்படி அன்றைக்கி போயிடுது. மறுநாள் பார்த்திங்கன்னா செலியும் வர்றாரு. செலியும் கிட்ட பார்த்திங்கன்னா ராதிகா வந்துட்டு வாட்சலே எப்படி இருக்க நல்லா இருக்கு ரொம்ப நாள் வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்க அவங்களுமே வந்துட்டு நல்லா இருக்குமா ஏதோ சும்மா ஜஸ்ட்டு டேடியும் மம்மியும் பார்த்துட்டு போகலாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு பாக்கிய கிட்ட எப்படி மாட்டு பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்ல அதாண்டா ரொம்ப கவலையாக இருக்குது. நான் தெரியாமல் ஒரு ஆர்டரை எடுத்துகிட்டு அது பெரிய ஆர்டர் அது எப்படி கைவிட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது. அதுவும் இல்லாத ரெஸ்டாரண்ட் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல நீ ஏமா பேசாமல் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது அவருக்கோசம் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் தானே கேட்டு பாருமா அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட போய் எப்போ நான் கேட்க இதெல்லாம் போய் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பண்ணுவார் நீ போய் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லியும் பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியை போய் கோபிக்கிட்ட ஹெல்ப் கேட்க கோபியுமே வந்து பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. இப்படி இவங்க 2 பேரும் பிஸ்னஸ் விஷயமாக சந்தோஷமாக சிரிச்சு பார்த்துட்டு இருக்கு. ராதிகா பார்த்திங்கன்னா ரொம்ப பொறாமையில் பொங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி இருந்துட்டு பார்த்தியா இப்போ பாக்கியை கூட அவன் எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டே இருக்கான் இன்னும் போக பாரு பாக்கியை கூடவே அவன் சேர்ந்து இங்கேயே இருந்துட போகிறான் அப்புறம் நீ பொண்ணோட கொண்டு வெளியே இப்போ தான் போகணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அப்படி நடக்காது. அவங்க யார் என் புருஷனை தூக்கிட்டு போக நான் தான் அவங்களோட மனைவி நான் பார்த்துவேன் அவளுக்கு எப்படியும் என்னை விட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்திங்கன்னா ஈஸ்வரி கிட்ட சவால் விட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.